நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்ன பொழுது என்ன சொன்னார்? உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். சாராட்ட அப்படியே சொல்கிறாரு. சொல்லும் பொழுது சாரா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அது அவளுக்கு ஒரு முட்டாள்தனமான செய்தியாக தெரிகிறது இல்லை. நான் யோசித்து பார்க்குறேன், இதே மாதிரி தான் இந்த சாமுவேல் தாத்தா இருக்கிறாரு. இந்த ஆட்டு இடையனை அபிஷேகம் பண்ணுகிறார் போது என்ன சொல்கிறாரு? நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருப்பா என்று சொன்ன பொழுது ஈசாயின் மற்ற குமாரர்கள் என்ன செய்திருப்பாங்க? விழுந்து விழுந்து செலுத்திருப்பாங்க. ஒரு அரசாங்க வேலை, ஒரு போர் சேவகனாக கூட இவன் இருக்க லாய்க்கில்லை. இஸ்ரவேலின் இராணுவத்துக்கு இவன் எப்படி ராஜா இருப்பான்னு விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்க. என்ன நினச்சிருப்பாங்க? சாமுவேல் தாத்தாவை போல் முட்டாள் ஒருத்தர் இருக்க மாட்டான்னு நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி சிலர் ஏன்ட்டு பேசுகிறீங்க, அங்கிள் இதெல்லாம் எப்படி அங்கிள் சாத்தியம் இல்லை? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து கல்லறையை காலி செய்தார். நீங்கள் என்ன செய்வீங்க? கல்லறை தோட்டத்தையே காலி செய்வீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களில் அநேகர் உங்களுக்குள்ளே சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இட் இஸ் அ சைன் ஆஃப் கன்ஃபர்மேஷன். சிரிக்கணும். ஊழியர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை பார்த்து என்ன செய்யணும்? சிரிக்கணும் இல்லை? பாருங்கள், அன்றைக்கி பேதுருவை ஆண்டவர் அப்படி தான் அழைக்கிறேன். எப்பா நீ இவ்வளோ நாள் மீனை பிடிச்சா, இனி மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன்னு சொன்ன பொழுது பேதுரு சைலண்ட்டாக போயிருப்பான். ஏன்? ஏற்கனவே அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துட்டாரு. என்ன அதிர்ச்சி வைத்தியம்? மீனே கிடைக்காத இடத்துல வாளை கிழியத்தக்கதாக, பீட்டர் டீமுக்கு பிரமிப்பு உண்டாகத்தக்கதாக அதிர்ச்சி வைத்தியம் செய்ததுனால, பீட்டர் ஹியர் ஆஃப்டர் யூ வில் கேட்ச் ஃபிஷ் ஆஃப் மென், யூ ஷால் பி அ ஃபிஷர் ஆஃப் மென்னுங்கிறார். அவன் ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருப்பான், ஆனால் சுற்றி உள்ளவர்கள்லாம் சிரிச்சிருப்பாங்க. அதே போல் நீங்கள் வேதத்தை சரியாக போதிப்பீர்கள் என்றால் சாதாரண ஆசீர்வாதத்தை சொல்லி யாரையும் ஆசீர்வதிக்க முடியாதுங்க. அதனால தான் நான் தைரியமாக ஆசீர்வதிக்கிறேன். ஏன்? ஒருவரையும் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அவர் அழைக்கவில்லை. முக்கியங்க. அதே போல் ஒருவரையும் மிக சாதாரணமான ஒரு திட்டத்தை நிறைவேற்ற தேவன் அழைக்கிறதே இல்லை. தேவன் அழைத்திருப்பது மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்ற. எப்படி அங்கிள் அப்படி சொல்கிறீங்க? மோசேயை அழைத்தார், ஆபிரகாம் அழைச்சார், தாவீதை அழைத்தார், சீஷர்களை அழைத்தார். வேற யார்? நம்முடைய பவுல் வாஸ் கால்டு. ஒருவரையும் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கவில்லை. ஒருவரையும் சாதாரண திட்டத்தை நிறைவேற்ற அழைக்கவில்லை. ரைட்? ஒருவரையும் சாதாரண ப்ரொமோஷனுக்கு அழைக்கலைங்க. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நான் பேசும்போது உங்களுக்குள்ள ஆவியானவர் பேசுகிற சத்தம் கேட்குதா? நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்க, 15 வருஷம் ஆயிற்று. வரும்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்தீங்க? தேவன் எனக்கு மிகப்பெரிய அறுவடையை கொடுப்பார் என்று நம்பி வந்தீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா எப்படி இருக்கு? அறுவடையே காணும். 15 வருஷம் ஊழியம் செய்து 15 ஆத்துமாவுக்கு தான் நீங்கள் பேப்டிசம் கொடுத்துறீங்க. இன்றைக்கி நல்ல என்ன செய்தி தெரியலட்டா, 15,000 பேருக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுப்பீங்க. பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டு 4,000 பேர் 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கங்க. ஒரு ஆடியோ வசதி கிடையாது. கரெக்டாக? ஆடியோ இல்லாமல், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல், ஆனால் இருக்க வேண்டியது ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? அற்புதம் இருந்தன. என்னுடைய செய்தியை கேளுங்க. நீங்கள் அன்றாடம் கண் சிமிட்டுவதை போல அற்புதம் செய்வீர்கள். உங்களுடைய ஆத்துமாக்களுடைய பெருக்கம், அன்றைக்கு வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது பாருங்கள். அதே போல அநேக ஆத்துமாக்களை பிரமிக்கத்தக்க அளவில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.